ஊழல்னாலே நம்மளுக்கு என்ன லாபம்? திமுக லாபம். வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள், அறிவியல் பூர்வமான கரப்ஷன் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எங்களை பார்த்து பழிக்கிறார்கள். இன்றைக்கு போராடாத மக்களே இல்லை என்கிற அளவுக்கு வாக்குறுதியை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்கார்ந்துட்டு ஒரு துணைமுறைவராக எங்களை எல்லாம் பார்த்து எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க தேவையில்லாம எங்கள்கிட்ட வரத்து சொல்றீங்க? அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு தப்பா போயிடும். இது போல வெளியில வாங்கிட்டேன், வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம். ஊழல்னாலே நம்மளுக்கு என்ன லாபம்? திமுக லாபம். நான் பள்ளிக்கூடத்துல 3ஆம் வகுப்பு 73, 74 படிக்கிறப்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது ரோட்ல அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அன்றைக்கு நான் படிச்சது இன்டீரியரா வழங்கிமான் என்கிற ஊர்ல எங்க அப்பா அந்த வீடியோ பள்ளிக்கு செல்றப்ப பள்ளி மாணவனாக 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். அப்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மூக்கமுத்து உங்க அப்பா அடிப்பதும் உங்க அப்பாவுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளையோ பிள்ளை, உங்க அப்பா அடிப்பது கொள்ளையோ கொள்ளை, திமுக அடிப்பது கொள்ளையோ கொள்ளை என்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ஒரு 10 வயசுல மனதுல பதிவு. ஊழல்னாலே நாம வரக்கூடிய ஒரு கட்சி திமுக. அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கரப்ஷனை பத்தி அவர் கவனம் தெரிகிறாரு. மாஃபியா பத்தி சொல்றத டிடிவி தினகரன் ஒரு மாஃபியாவிடம் விவசாயிகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்துவிட்டு பணம் கொடுத்துவிட்டு ஏமாந்துருக்காரு. அதாவது அது பொய் வழக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவர் சொல்றதே ஒரு என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம் தான் சொல்றாரு. அவர்களை போல லஞ்சம் கொடுத்தோம் தான் சொல்றாரு. லஞ்சம் வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள், அறிவியல் பூர்வமான கரப்ஷன் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எங்களை பார்த்து பழிக்கிறார்கள். இன்னைக்கு அம்மாவில் இருந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சரியாக இருந்தது. இன்றைக்கு இங்க மாஃபியா ராஜ்யம், ரவுடி ராஜ்யம் நடக்குது. கிரைம் ரேட் எப்படி இருக்கு பாருங்க. சின்ன 3 வயது பெண் குழந்தையில இருந்து வயது வந்து மூதாட்டி வரை வீட்டுல தனியா இருக்க முடியல. வீட்டுல வெளியில போறது 2வது தனியா இருக்க முடியல. போதை மருந்து ஹப்பாக தமிழ்நாடு மாறுது. இன்றைக்கு போதை மருந்து கடத்தலுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலமாக செய்யுது. கேட்டா போதை மருந்து அங்கிருந்து வந்து கட்சி காவல்துறை உங்கள்கிட்ட இருக்கு, ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கு. எங்க பார்த்தாலும் எந்த ஒரு சமூக விரோத செயலா இருக்கட்டும், அது மணல் கிடப்பதாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையா இருக்கட்டும். நேற்று கூட தொலைக்காட்சியில பார்த்தோம், திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டத்துக்கு புறம்பான 10 குவாரைகள் செய்யறதா ராதாபுரம் பக்கத்துல ஒரு தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், ஊடகங்களை பாக்குறோம். எதிர்கட்சிகள்லாம் நாங்கெல்லாம் குரல் கொடுக்கிறோம். இன்றைக்கு போராடாத மக்களே இல்லை என்கிற அளவுக்கு வாக்குறுதியை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள். இந்த ஊழல் ஆட்சி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேல அன்னைக்கு பாக்குறோம், டிரான்ஸ்பருக்கு 356 கோடி ஊழல் நடந்திருப்பதாக நீதியே புகார் கொடுத்து, அது போல வேலை வாய்ப்புக்கு பல 100 கோடிகள். இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில என்ன சொல்லப்படுது, 30-35% வரை கமிஷன் பெறப்படுவதாக எல்லாம் புகார்கள், குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு மேல ஒவ்வொரு துறையிலும் ஊழல், அது மின்சாரத்துறையாக எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது. ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்கார்ந்துட்டு ஒரு துணைமுறைவராக எங்களை எல்லாம் பார்த்து உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, வாரிசு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடே கொலைக்காடாக கிடைக்குது, கொள்ளைக்காடாக இருக்குது. விலைவாசி எல்லாம் வில்லை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. வரி உயர்வுகள், கட்டண உயர்வுகள், எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் ஒரு தெரியும். விலைவாசி ஒரு இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரம், குளோபல் எக்கனாமியில எங்கேயோ ஒரு பிரச்சனை வரும்போது எல்லா ஊரும் பாதிக்கப்படுது. இப்படி ஊழலுக்காகவே வாழ்கின்றவர்களை இந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்பு பாத்தீங்களா? உடனே நீங்க எனக்கு எவ்வளவு உடம்பா தெரிஞ்சதா நீங்க உடனே டைவர்ட் பண்ண போறீங்க பாருங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன், நானும் அண்ணனும் தேவைன்னா நீ முதல் நாள் உலக சந்திப்புல நாங்க எல்லா பழத்தை எல்லாம் மறந்துட்டோம். எங்களுக்குள்ள ஒரு குடும்பம் அதுதான். நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள், ஒரே குடும்பமாக அம்மா அவர்கள் எங்களை கட்டி காத்தவர்கள். எங்களுக்கு பிரச்சனை இருந்தது உண்மை உங்களுக்கு தெரியும். எனக்கு தீங்கு ஏற்பட்டது என்கிற காரணத்திலே என்னோடு எல்லோரும் திறந்து வந்து 8 ஆண்டுகளாக போராடணும். இதுல என்ன பலன்னு பாத்தீங்கன்னா,
நாங்கள் பிரிந்து போராடியதுனால 19 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. 24 பிரிந்து கிடந்ததால் திமுக அதை வெற்றி பெற்றது. நாங்கள் ஒன்றுமே இருந்திருந்தால் எட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 25 தொகுதிகளாவது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி செய்தார். எமர்ஜென்சி கொண்டு வந்து இவங்க முட்டிக்கு முட்டி தட்டி விஷாவில் எல்லாரும் கைது பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களே சொல்லுவாரு, நான் என் மேல வந்து அடியெல்லாம் சுத்தி பார்த்துட்டாங்க, இறந்து போயிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, 76 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததே திமுக தான். அவர்களோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களை அழிப்பதற்கு ராஜபக்சேவுக்கு உதவி செய்தது திமுக ஆட்சி. அப்ப நீங்க கூட்டணியிலும் இருந்தீங்க. இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக பேசக்கூடிய நீரிக்கண்ணீர் வரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதை விட்டுவிட்டது திமுக ஆட்சி. ஐயா வீரமணி அவர்களிடம் கேட்கிறேன், 74 காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதற்கு திமுக ஒட்டு கொடுத்ததற்கு என்ன காரணம்? 76 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, ஊழலுக்காகவே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. நாம் கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், மஸ்டர் ரோல் ஊழல், இன்னைக்கு எத்தனையோ ஊழல்கள். இன்றைக்கு ஊழல்னாலே நான் வருவது திரு கருணாநிதி அவர்களின் முகமும் திமுக முகம் தான். அவருடைய பேரன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் நாங்கள் 21 ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஒரு மருத்துவருக்கு மறைந்த சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னது நான் இருக்கு. இன்றைக்கு அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதி, எத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. இன்றைக்கு திமுக மாநாடு நடத்துவதற்கு பணம் எங்க இருந்துச்சு? ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் தேனி பாராளுமன்ற தேர்தலில் முதல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க, அதெல்லாம் சரியா சேரலன்னு மறுபடியும் கொடுத்தார்கள். சரியா எங்க பணம் எங்க திருக்கோவிலையில விவசாயம் பண்ணி கொண்டு வந்த பணம் யாரும் பார்த்து பேசுகிறார்கள். ஒரு காலகட்டத்துல இப்ப ஸ்லீப்பர் செல் எல்லாம் எங்களுடைய லைவ் செல் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் போதுமா? ஸ்லீப்பர் அதான் சொல்றேன், மனமாச்சரியா விட்டுட்டோம், இந்த பெட்டி பாலிடிக்ஸை விட்டுட்டோம், சதிகள் எல்லாம் முறியடிக்கிறது தான், சதிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் தேர்தலுக்கே போடுறேன். ஸ்லீப்பர் செல் தான் இப்ப லைவ் செல் ஆயிட்டேன். இதுதான் உங்களுக்கு இன்னும் கேள்வி எங்களை விட்டுதான் கேள்வி கேட்கறீங்க. இங்க ஆட்சியில நடக்கிற கேள்வியே கேட்க மாட்டீங்க. விஜய் வந்து ஊழல் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தி ஆரம்பிக்காங்க. எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சி இருக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு, புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி. என்ன சினிமாவில டபுள் ரோல் பண்ற மாதிரி வேலைக்கார என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள். அண்ணா திமுக அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பாருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தொப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65 புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எங்க அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டு அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். ஊழல் அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டுதானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்கிட்டேன். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி குடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா தீர்ந்து அப்படி தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்க. எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. நீங்க வாங்கல தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க வெளில வாங்க சார். எவ்வளவு வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொல்றீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. நான் வந்து முன்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நடத்தலாம் ஊடகத்தில் உள்ளவங்க. நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப எனக்கு அன்னைக்கு டேட்டு நான் அவருக்கு ஆகஸ்ட் 27 கட்சி நிர்வாகி வீட்டு கல்யாணத்தப்ப
அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சாரு. இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க நான் சொன்னதோட அர்த்தம். மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தா வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி 67 திரும்பும் 77 திரும்பும் அண்ணாவும் கிடையாது அவரு. அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடிக்கிறவரெல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? என்னங்க 77 திரும்பும் நான் சொல்றேன். 2011 திரும்பும், 2001 திரும்பும், 99 திரும்பும், 77 திரும்பும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது, அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவருக்கு சொல்றது தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. ஏன்னா அமைதியா போனா நீங்க எதனாலும் பேசுவீங்களா? அன்னைக்கு நான் பார்த்தேன். சரி எதோ பேசுறாரு அர்த்தம். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தான்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கலதான் நான் அதை முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு தொழில ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி சொல்லலாம் கேட்கிறேன் சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க அப்படி சொன்ன. நான் என்ன சொன்னேங்கிற தாண்டி நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது 2026 ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஆனா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ரெட்டாயிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது. நாங்கள் எல்லாம் மனவாச்சரியில விட்டுட்டு ஒன்றிணைந்தோம். இன்னைக்கு ஒரு நாம் விரோதம் மதிக்கிற ஒரு பத்திரிகை, எங்களுக்கு எதிரான பத்திரிகை, அதை ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? இங்க இருக்க ஒரு மண்டலம் தலைவர் மற்றவங்க அதிமுக கூட்டணியோ அது திமுக கூட்டணி இருக்கும், தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணன் ரொம்ப பெரிய பதவிக்கூடிய மூத்த நிர்வாகி. அவர் பேசுகிறார். அவர் நாங்க அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவர் பேசல. எம்ஜிஆரை மறந்து விட்டேன்னு பேசுவாரா? அவர் பேசிட்டு நான் பேசுறேன். ஓகே.